இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை 1 தீமோத்தேயு 2:1. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டார். ராஜாவான ஏரோது அவரை கொல்ல திட்டமிட்டிருந்தான். மனிதர்களால் உதவ முடியாத சூழ்நிலை அது. ஆனால் விசுவாசிகள் அமைதியாக இருக்கவில்லை. அவர்கள் இரவும் பகலும் தேவனிடத்தில் ஊக்கமான ஜெபம் செய்தார்கள். சிறையின் கதவுகள் இரும்பாக இருந்தாலும் ஜெபத்தின் வல்லமை அதைவிட பெரியதாக இருந்தது. அந்த இரவில் தேவதூதன் வந்து பேதுருவின் சங்கிலிகளை அவிழ்த்தான். காவலர்கள் இருந்தும் கதவுகள் தானாக திறந்தன. தேவன் தமது ஜனங்களின் ஜெபத்துக்கு பதிலளித்து பேதுருவை அற்புதமாக வெளியே கொண்டு வந்தார். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களும் ஜெபங்களும் செய்யப்பட வேண்டும் என்ற 1 தீமோத்தேயு 2:1 வசனங்கள் அங்கே உயிரோடு நிறைவேறியது. ஒருவருக்காக செய்யப்படும் உண்மையான ஜெபம் சங்கிலிகளை உடைத்து அற்புதத்தின் கதவுகளை திறக்க முடியும். தேவனிடத்தில் ஜெபிக்கும் மக்களின் குரலை கேட்டு பதிலளிக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்காமல் விட்ட பலர் நம் ஜெபத்தை காத்திருக்கலாம். ஒரு தாயின் ஜெபம் குடும்பத்தை மாற்றும். ஒரு சபையின் ஜெபம் தேசத்தை மாற்றும். மனிதர்கள் கதவுகளை மூடலாம், ஆனால் ஜெபம் பரலோகத்தின் கதவுகளை திறக்கும் சாவி. உன் ஜெபம் சங்கிலிகளை உடைக்கவும் உடைந்த வாழ்க்கையை எழுப்பவும் வல்லமையுடையது. ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்ற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது யோபுடைய சிறையிருப்பே மாறி போனது. அவருக்கு இரட்டிப்பான நன்மை கிடைத்தது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், பேதுருக்காக அந்த ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது பேதுரு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த சிறைச்சாலை கதவுகளே திறக்கப்படுகிறதே உம்முடைய ஜெபத்தின் வல்லமையினால. அப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறபடியினால் எங்க வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்டபடியே கிடக்கிற அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பதில் இல்லாம கிடக்கிற எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாப்பா. அவங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவங்க முடக்கப்பட்டு இருக்கலாம். ஜெபம் இல்லையே, கேட்கப்படவில்லையே, இன்னும் ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றவில்லையே என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம். அவர்களை நீர் ஆண்டவரே, அவங்களுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படியாக என் தேவன் நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.